நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன ரங்கா அப்படின்னு ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே பாதுகாப்பு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் இப்போ தொழில் ரீதியாவும் பல பிரச்சனைகளை தமிழகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்பயுமே தமிழகத்தை பிரச்சனையில கொண்டு வந்து வைக்கிறதே இவங்களோட வேலையா போச்சு அப்படின்னாலும், நம்மளுடைய கழக உடன் பிறப்புகள் சைமல்டேனியஸா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பாத்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த தொழில் முதலீடுகள் அப்படின்னு வரும்பொழுது தமிழகத்தை பொறுத்தளவுல தமிழக முதல்வரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் அமெரிக்கா போனேன், யூகே போனேன், லண்டன் போனேன் அப்படிங்கிற மாதிரி பல நாடுகளை மென்ஷன் பண்ணி இந்த இடங்களுக்கெல்லாம் நான் போனேன், அதுக்கான காரணம் தொழில் முதலீடுகளை ஈர்த்துட்டு வரதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டும் நோக்கில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஜெர்மனி பயணம். 7020 கோடி தொழில் முதலீடு. EBM பாப்ஸ், நார்ட்பிரெம்ஸ், நார்டெக்ஸ் குழுமம் உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்களுடன் 26 புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். உலகத்தர நிறுவனங்களில் 15,320 தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள். கற்றாரும் கலந்தாடும் களம். தொழில் செய்வோர் தேடி தேடி வரும் தமிழ்நாடு. வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் திராவிட மாடல் அரசு. சமீபத்துல கூட அவர் ஜெர்மனியெல்லாம் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்த்துட்டு வந்திருக்கும். இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, தமிழகத்துல நிறைய தொழிற்சாலைகள் வர்றதுக்கும் முக்கியமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இத சொல்லி கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா, ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 15,000 கோடி முதலீடு செஞ்சு தமிழகத்துல அதனுடைய நிறுவனத்தை கொண்டு வர போகுதுன்னு சொன்னாங்க. சொல்லி 1-2 நாள் கூட ஆகல, அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லயே அந்த நிறுவனம் அதை மறுத்துட்டாங்க. வாய்ப்பே கிடையாது, நாங்க அப்படியெல்லாம் எந்த ஒரு விஷயமும் கொடுக்கல அப்படின்ட்டு. இதுவே தமிழக அரசை பொறுத்த அளவுல முதல் அடியா இருந்துச்சு. இந்த தொழில் முதலீடுகள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள்ல இருந்து ஆரம்பிச்சு பல முக்கியமான நிறுவனங்கள் ஆந்திராவில அவங்களோட AI ஹப்பா ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாச்சு. ஏன் தமிழ்நாட்டை அவங்க தேர்ந்தெடுக்கல, என்ன காரணமா இருக்கும்னு ஒரு பல கேள்விகள் எழுப்பப்பட்டாலும், இப்ப வந்திருக்கக்கூடிய புது பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொரியன் கம்பெனி, அந்த கம்பெனியோட பேர் வாஸ்யூங் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது ஒரு ஃபுட்வேர் கம்பெனி. இந்த அடிடாஸ் மாதிரியான கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ற ஒரு கம்பெனி. இவங்களுடைய கம்பெனியை தமிழ்நாட்டுல லான்ச் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1720 கோடி ரூபாய் மதிப்புல நாங்க தமிழகத்துல எங்களுடைய நிறுவனத்தை கொண்டு வரோம். இது தூத்துக்குடி அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல தான் இந்த நிறுவனம் வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசப்பட்டுச்சு. இது ஒரு பெரிய கொண்டாட்டமாவே தமிழக அரசு சார்பில் சொன்னாங்க. ஒருவேளை இந்த நிறுவனம் வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஜாலியா செலிப்ரேட் எல்லாம் பண்ணாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு. இந்த கொரியன் நிறுவனம் இப்ப இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு ஆந்திராவுல அவங்களுடைய இந்த ஒரு நிறுவனத்தை தொடங்க போறாங்க. இதே மாதிரி ஒரு 1000 கோடி மதிப்புலதான் கிட்டத்தட்ட அங்கேயுமே ஒரு 20,000 தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஏன் தமிழகத்தை வேண்டான்னு சொன்னாங்க? அவங்க வரவே இல்லைன்னா கூட சரி ஓகேன்னு சொல்லலாம். ஒப்பந்தம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஏன் இதை ரத்து பண்ணிட்டு வேறு மாநிலத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இப்ப பலரினுடைய கேள்வியா இருக்கு. முக்கியமா எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ரொம்ப விமர்சனமாவே கேட்டிருக்காரு. தொழில் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு, இவ்வளவு கோடி ரூபாய் முதலீடுகள் செஞ்சிருக்கோம், இந்த நிறுவனங்கள்லாம் வரப்போகுது, இதனால இளைஞர்களுடைய தரம் உயரும்னு எவ்வளவோ விஷயங்கள் சொன்னீங்க. இப்ப ஏன் அது நடக்கல, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு ரீசனா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, தமிழகத்தை பொறுத்தளவுல இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனைகள்னு எக்கச்சக்கமா தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை தமிழகம் பாதுகாப்பில்லாத மாநிலம் அப்படின்னு அவங்க நினைச்சதுனாலதான் அவங்க ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் அப்படியே ஊருக்குள்ள உலா வந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் தமிழக மக்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும், முக்கியமா வேலை தேடிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய லாஸ் தான். இருந்தாலும் தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாங்கல்ல, தொழில் முதலீடுகள் கொண்டு வந்திருக்கோம், அது இப்ப எங்க போச்சு? இதைய பத்தி முக்கியமா சொன்னது யாரு அப்படின்னா திரு TRP ராஜா அவர்கள் தான். இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கே அவர் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய முக்கையா அவங்க வாங்கினாங்க. அதுக்கப்புறமா அதை பத்தி வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்டப்பதான் அவர் என்ன சொன்னாரு, ஒரு ஒயிட் A4 ஷீட்டை பத்திரிகையாளர்கள் முன்னாடி காமிச்சாங்க. அடேங்கப்பா, எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்
ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க அப்படிங்கிறது அதிலே தெரிஞ்சது. இப்போ இந்த கொரியன் நிறுவனமும் தமிழகத்துல வரப்போகுதுன்னு சொன்னது யாரு அப்படின்னா திரு TRP ராஜா அவர்கள் தான். இப்ப அவர்கிட்ட விளக்கம் கேட்டா ஏதேதோ கதையெல்லாம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாராமே, என்னென்ன கதையெல்லாம் அவரு சொல்லுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சமீபத்தில் எழுந்த மற்றொரு பெரிய சர்ச்சை அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நன்கொடையாக திரு அமைச்சர் KN நேரு அவர்கள் 44 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்ற மாதிரி அங்கேயே ஸ்கிரீன்ல வந்து போயிட்டு இருக்கும். அந்த ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமா வைரல் ஆச்சு. இப்போதான் சமீபத்துல இந்த ஊழல் முறைகேடுகள் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்ல மாட்டியிருக்காருங்கிறப்போ ஒரு கோவிலினுடைய தேவஸ்தானத்துக்கு 44 லட்சம் நன்கொடை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது எப்படி உங்களால முடியும் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. யாரு எங்க குடும்பத்துல இருந்து கட்டாங்க சார், நான் கட்டல, என்கிட்ட அவ்வளவு பணம் சார், குடும்பத்துல இருந்து கட்டுறாங்க, அவங்க கட்டுறாங்க, என் பேர்ல கட்டல. அது அவரை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க தான் பண்ணிருக்கிறாங்களாமா. அவர் வந்து டைரக்டா பண்ணலையா, அவ்வளவு காசும் அவர்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னதுதான் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஒரு ஏழை என்கிட்ட போய் நீங்க இப்படி எல்லாம் கேட்கலாமா அப்படின்னு அவர் சொல்ற மாதிரிதான் அது இருந்ததுன்னு பாக்குறப்போ, அமைச்சர் நீங்களே ஏழை அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப தமிழக மக்களுடைய நிலையில என்னத்துக்கு ஆகிறது? 44 லட்சம் நன்கொடைன்னு அதுல வருது. அப்படியே உங்க குடும்பத்தை சேர்ந்த வேற யாராவது ஒருத்தவங்க நன்கொடை கொடுத்தாலும் எதுக்கு உங்க பேரை போடணும் அப்படிங்கறதுதான் இப்ப பலருடைய கேள்வியா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நேற்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவு திருவிழா அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அங்க வந்து ஒரு சில முக்கியமான உரையாடல்களை பேசினாரு. அந்த உரையாடல்கள் எதை பத்தி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கம் போல மக்களுக்கு ஆக்கப்பூர்வமா எதுவும் இல்லைனாலும் அதிமுக, பாஜக, தாவேகா எல்லாரையும் வந்து ஒரு குற்றம் சாட்டி பேசுற மாதிரி தான் இருந்தது. மத்தபடி பெரிய வசனங்கள் அப்படின்னு எதுவும் இல்ல. திமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னே அவங்களுக்கு தெரியாது. திமுகவை விமர்சிக்கணும், கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இருந்தாலும் இந்த மாதிரி தமிழகத்தை சேர்ந்த முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது தமிழகத்தில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ துணை முதலமைச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா அறிவு திருவிழா, தமிழ் முக்கியம், திராவிட மண், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க. அறிவு திருவிழாலையும் பல முக்கியமான அமைச்சர்களும் கலந்துகிட்டாங்க. சோ தமிழ் தான் முக்கியம், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடிய இப்படி ஒரு திராவிட கட்சியினுடைய ஆட்சியில நேற்று சென்னை டி நகர்ல வந்து ஒரு புதிய மேம்பாலத்தை திறந்து வச்சிருக்காங்க. அந்த மேம்பாலத்தினுடைய புகைப்படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். மேம்பாலமுக்கே ஸ்பெல்லிங் தப்பு தமிழ்ல. அதுல நீங்க என்ன சொல்ல வரீங்க, நாங்க வந்து தமிழை கட்டி காப்பாற்றுவோம் அப்படிங்கிறீங்கன்னா என்னது இது? இதெல்லாம் நியாயமா? முன்னாடியே சொன்ன மீம் மாதிரி என்ன ரங்கா இதெல்லாம் நியாயமா அப்படின்னு உங்களுக்கே தோணுது இல்ல? சரி, இது ஒரு பக்கம் இருக்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாம பேசின முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆம்னி பேருந்துகளுக்கு வரி விதிப்பு அப்படிங்கறதுதான். ஃபைன் எல்லாம் கட்ட சொன்னாங்க, லட்சக்கணக்கில் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க எங்க போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்டா இருக்கட்டும், சுங்கச்சாவடிகளே முக்கியமா வேறு மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஆம்னி பேருந்துகளை சுங்கச்சாவடியிலேயே வழிமறைச்சு நீங்க வந்து ஃபைன் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அது தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தளவுல இந்த வேறு மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஆம்னி பேருந்துகள் எதுவுமே ஓடல. அப்படி ஓடாம நின்னு இன்னையோட 7 நாட்கள் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியா இருக்கு. பாதிக்கப்படக்கூடியது என்னமோ பொதுமக்கள் தான். இருந்தாலும் வேறு மாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து கொஞ்சம் லக்ஸரியா போகணும், இல்ல கொஞ்சம் கம்ஃபர்டபுளா போகணும் அப்படின்னா இந்த ஆம்னி பேருந்துகள் தான். 7 நாட்களா அந்த பேருந்துகள் போகல. அதுக்கு காரணம் தமிழக அரசு விதிச்ச இந்த சுங்க கட்டண பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாரு? தமிழக அரசு தானே. சோ இப்ப ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் எல்லாரும் சீக்கிரமா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு கோரிக்கை விதிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இந்த சட்ட ஒழுங்கு அப்படின்னு வரும்பொழுது இன்னும் மோசமா சந்தி சிரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். 2 நாட்களுக்கு முன்னாடி பாஜகவினுடைய நிர்வாகியான திரு மணிகண்டன் அப்படிங்கிறவரை அவரோட வீட்டு வாசல் முன்னாடியே வச்சு திமுகவினுடைய நிர்வாகியான ஆறுமுகம் அவர்கள் சரமாரியா வெற்ற ஒரு வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னா திமுக நிர்வாகியா இருக்கக்கூடிய இவரு இந்த அரசு நிலங்களை கையகப்படுத்துற விஷயங்கள்ல சில முறைகேடுகளை பண்ணியிருக்காருன்னு
பாஜக நிர்வாகியான திரு மணிகண்டன் அவர்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்காக திமுக நிர்வாகி சார்பில் எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் அப்படிங்கறதுனா வீட்டு வாசல்லயே வச்சு இந்த மாதிரி அவர் மேல ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்துறதுதான். சோ பட்ட பகல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா முதல்வர் அவர்கள் என்ன சொன்னாரு? சட்ட ஒழுங்குல தமிழகம் தலை சிறந்து இருக்கா? என்ன ரங்கா இதெல்லாம் நியாயமான? 2வது வாட்டி உங்களுக்கு தோணல? இதெல்லாம் கூட ஓகே. ஃபைனலா 3வதா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நேத்து பத்திரிகையாளர்கள் தினம், அதாவது ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ் எப்படினாலும் நீங்க வச்சுக்கலாம், பத்திரிகையாளர் தினம் இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற வகையில திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவையும் போட்டிருந்தாரு. பொதுவாவே ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப பொதுப்படையா இருக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த வாழ்த்துல கூட யாரோ ஒருத்தவங்கள சாடி பேசணும், அதுவும் முக்கியமா இந்த எதிர்கட்சியோ இல்ல மத்திய அரசையோ குறை சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு முதல்வர் வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான டவுட் தான் இப்ப எல்லாருக்குமே எழுந்திருக்கு. ஏன்னா அதுல அவர் குறிப்பிட்டிருந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, on National Press Day, I commend every journalist who refuses to bow to the authoritarianism of the Union BJP government and continues to expose its failure, its act of corruption and its deceit with courage. அதாவது பத்திரிகையாளர் தினத்துல பத்திரிகையாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது பொதுப்படையாக இருந்தால் ஓகே. ஆனா சம்பந்தமே இல்லாமல் பாஜக செய்யக்கூடிய ஊழல்கள், அவங்க செய்யக்கூடிய முறைகேடுகளை எதுக்கும் தலை சாஞ்சு விட்டு கொடுக்காம நீங்க முறையா வெளியே கொண்டு வரீங்க அப்படின்னா உண்மையானவே அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டுதான் இவர் இந்த பதிவை போட்டிருக்கிறாரு. நீங்க மத்திய அரச சொல்றீங்களே, தமிழகத்திலே அந்த நிலைமை தானே போய்கிட்டு இருக்கு. பல மீடியாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள ஒரு மிரட்டி உருட்டி எப்படியோ ஒண்ணு, ஆனா ஒரு சிலருக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்றதா இருக்கட்டும், முக்கியமா இந்த சமூகத்துல செலிபிரிட்டிஸ்னு சொல்லிக்கிட்டு சுத்துவாங்க இல்லையா, ஒரு சில சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து பேச வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் தமிழ்நாட்டிலேயே நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ மத்திய அரசு சொல்லி நீங்க எப்படி எனக்கு புரியல. இருந்தாலும் இதெல்லாம் விட ஒரு அல்டிமேட் காமெடி என்ன அப்படின்னா, சமீபத்துல இந்த பீகார் எலெக்ஷன் வந்தப்போ ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, காங்கிரஸ் என்ன மாதிரியான ஒரு தோல்வியை பார்த்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்வர் ஒரு டயலாக விட்டிருந்தாரு. எப்படி வெற்றியை கொண்டாடுறதுக்கு கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமா உறுதியா நானும் பங்கேற்பேன். நன்றி, வணக்கம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு ஆனா அந்த வெற்றி காங்கிரஸுக்கு பீகார்ல எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம கண் கூட பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஓவராலா பாக்குறப்போ இவங்களுடைய இந்த செயல்பாடுகளா இருக்கட்டும், நடுநடுல இவங்க பண்ணக்கூடிய இந்த கொஞ்சம் காமெடியா இருக்கட்டும், இதையெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசி தமிழா பேசி சேனலோட வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.